Realme அவங்களுடைய பாப்புலரான 7 சீரிஸ்ல Realme 7 Pro இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன Realme 6 Pro உடைய சக்சஸரா இவங்க கொடுத்துருக்காங்க. சக்சஸர் அப்படின்னு சொல்லும்போது வந்து சில அப்கிரேட்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 6 Proல என்னென்ன இருந்ததோ அதே ஃபீச்சர்ஸ் அதான் எக்ஸாக்ட் காப்பியோட தான் Realme 7 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் வந்து Realme 7 Pro பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லைனா வந்து ஒரு 1000 ரூபாய் கம்மியாக Realme 6 Proவே வாங்கிடலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் Realme 7 Pro vs Realme 6 Pro உடைய கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் Realme 7 Pro வாங்குறது வர்த்தா இல்லைனா Realme 6 Proவே பெட்டரான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ ரியல்மியுடைய 7 சீரீஸில் Realme 7 ப்ரோவாக இருக்கட்டும் இல்லை Realme 6 சீரீஸில் Realme 6 ப்ரோவாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக இந்த சீரீஸில் Realme வந்து பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே இது ரொம்பவே பாப்புலர். ஸோ முதல்ல வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசனில் வந்து இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ Realme 7 Pro உடைய பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3D ஃபினிஷோட ரொம்பவே ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் ஓவரால் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அதே Realme 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பேக் பேனலில் வந்து உங்களுக்கு லைட்னிங் ஃபினிஷில் வந்து ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய 7 Pro உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, மிரர் ப்ளூ, மிரர் சில்வர். அதே Realme உடைய 6 Pro வந்து உங்களுக்கு 3 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க, லைட்னிங் ப்ளூ, லைட்னிங் ஆரஞ்சு, லைட்னிங் ரெட்னு. Realme 6 Pro வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலாக இருந்தாலும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேமோட தான் கொடுத்துருக்காங்க. அதே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Proவில் வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. Realme 6 Pro வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro வந்து உங்களுக்கு கார்னரில் பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் பஞ்ச் ஹோல், அதாவது டூவல் செல்ஃபி கேமராவோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 7 Pro வந்து உங்களுக்கு 160.9 into 74.3 into 8.7 mm, 182 grams. அதே Realme 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163 into 75.8 into 8.9 mmல உங்களுக்கு 202 grams. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து Realme உடைய 7 Pro வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும் ஒரு லேட்டஸ்ட் மிரர் ஃபினிஷில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே Realme 6 Pro வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் அப்படி இருந்தாலும் இது லைட்னிங் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு Realme 7 Pro வந்து பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும் ஓவரால் அவுட்லுக் அண்ட் டிசைன் வந்து கிரேடியன்ட் ஃபினிஷில் ரொம்பவே நல்லா இருக்குது, லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலை விட Realme 6 Proவில் இருக்க கிளாஸ் பேக் பேனலுடைய பில் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். கையில் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டர்டியாகவும் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஓவரால் பில்ட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு Realme 6 Pro தான் இங்கே பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய 7 Pro 6.4 inch Full HD Plus சூப்பர் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. அதே Realme 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 inches, இதுவும் Full HD Plus பட் IPS LCD பேனலில் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1080 into 2400. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இதோட Realme 6 Proவில் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதே Realme 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல், அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPS LCD பேனல், ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 6 Pro விட Realme 7 Proவில் வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனலை விட சூப்பர் AMOLED பேனலில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோஸ் நிறையா பார்ப்பீங்கனாலும் சரி, கேம்ஸ் நிறையா விளையாடுவீங்கனாலும் சரி, கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக Realme 7 Proவில் தான் பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் AMOLED பேனலில்.
பட் ரெஃப்ரெஷ் ரேட் அந்த ஃபேக்டருக்கு வந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வேணும் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ரியல்மியுடைய 6 ப்ரோவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹை ஹேண்ட் கேமிங் விளையாடும்போது வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் ஹையாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு ரியல்மி 6 ப்ரோவில் தான் அவைலபிளாக இருக்குது, ரியல்மி 7 ப்ரோவில் இல்லை. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஸ்னாப் ட்ராகன் சிப் செட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 720Gயில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு 8 நேனோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட், ரெண்டுமே ஆக்டோகர் சிப்செட் தான். இதில் 2 கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.3 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. 6 கோர் வந்து 1.8 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு Adreno 618. இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு Android 10. யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரியல்மியுடைய UIல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோலேருந்து ரியல்மி 7 ப்ரோவில் எந்த அப்கிரேடுமே இவங்க பண்ணலை. ரெண்டுமே வந்து ஒரே சிப்செட்டில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காமுடைய 720G வந்து உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கேமிங்காக இருக்கட்டும், ஹை ஹேண்ட் கேமிங்காக இருக்கட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ சிப்செட் வைஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ரியல்மி 6 ப்ரோவாக இருக்கட்டும், ரியல்மி 7 ப்ரோவாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போதுங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரியர் சைடில் வந்து குவாட் கேமராவோட கொடுத்துருக்காங்க. ரியல்மியுடைய 6 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரியல்மியுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி கார்னரில் வந்து சென்சார்ஸ் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. அதே ரியல்மி 7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் கேமரா ஹவுசிங் பண்ணி அங்கே வந்து குவாட் கேமரா சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி 7 ப்ரோடைய பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், சோனியுடைய IMX6A2ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 8 மெகா பிக்சலுக்கு உங்கள் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் தான். பட் இங்கே வந்து சாம்சங்குடைய GW1 சென்சார் கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சலுக்கு வந்து உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ், 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா, அதாவது செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய 7 ப்ரோ வந்து உங்களுக்கு சிங்கிள் பஞ்ச் ஹோல் 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் செல்ஃபி, அதனால வந்து 16+8 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது ரியல்மியுடைய 6 ப்ரோ நல்லா இருக்கு, சில ஃபீச்சர்ஸ் வந்து ரியல்மியுடைய 7 ப்ரோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இங்கே பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 64 மெகா பிக்சலாக இருந்தாலும் ரியல்மி 7 ப்ரோவில் இருக்க சோனியுடைய சென்சார் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் சென்சார், அதனால அதில் உங்களுக்கு பிக்சருடைய கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக சாம்சங்குடைய சென்சார் அதாவது வந்து ரியல்மி 6 ப்ரோவோட பெட்டராக இருக்கும். பட் அதே டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ரியல்மி 6 ப்ரோவில் இருக்குது, ரியல்மி 7 ப்ரோவில் டெலிஃபோட்டோ லென்ஸே கொடுக்கல. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 ப்ரோவுடைய டுவல் செல்ஃபியை விட உங்களுக்கு வந்து சிங்கிள் பஞ்ச் ஹோலில் 32 மெகா பிக்சலில் ரியல்மி 7 ப்ரோ இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியல்மி 7 ப்ரோ இங்கே பெட்டராக இருக்குது, பட் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் மிஸ்ஸிங். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோ வந்து உங்களுக்கு 4500 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே லேட்டஸ்ட் 65 வாட் டாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4300 mAh பேட்டரி, கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 7 ப்ரோ வந்து ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகிடும். அதே ரியல்மி 6 ப்ரோ வந்து உங்களுக்கு 1 ஹவரில் வந்து 100% ரீச் ஆகிடும். ஸோ பேட்டரி கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோ தான் எங்கள் லீடில் இருக்குது. 65 வாட் டாட் சார்ஜ் மட்டும் இல்லை, இங்கே 4500 கெப்பாசிட்டியும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி 7 ப்ரோ தான் இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட், டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டோட தான் வருது. இதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோ 0.73 வாட் பர் கேஜி. அதே ரியல்மி 6 ப்ரோ சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.19 வாட் பர் கேஜி. அடுத்ததா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வேரியன்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 7 ப்ரோ வந்து இவங்க ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,999. அதே 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 21,999க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 17,999. அதே 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 18,999 கொடுத்துருக்காங்க. அதே 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் ப்ரைஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து ரியல்மி 6 ப்ரோ வர்சஸ் ரியல்மி 7 ப்ரோ அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே சிப்செட் தான், ஸ்னாப் ட்ராகன் 720Gல தான் இருக்குது. பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி 6 ப்ரோ தான் சீப்பாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரியல்மி 6 ப்ரோ தான் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்.
அதே மற்ற ஸ்பெசிஃபிகேஷனில் ரியல்மி 7 ப்ரோ வர்சஸ் ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியல்மி 7 ப்ரோவில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா சூப்பர் அமோலட் பேனல் கொடுத்துருக்காங்க, கூடவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரி உங்களுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே 4500 mAh அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு 25,000 மேலே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் பேட்டரி செக்மெண்ட் அண்டர் 20K இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி அண்ட் டிஸ்பிளே இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரியல்மி 7 ப்ரோவில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியுடைய சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டும் ரியல்மி 7 ப்ரோவில் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே, கேமரா அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 7 ப்ரோ வந்து ரியல்மி 6 ப்ரோ விட பெட்டராக இருக்குது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ரியல்மி 6 ப்ரோவில் பெட்டராக கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி, கிளாஸ் பேக் பேனலோட அந்த பில்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரியல்மி 6 ப்ரோவில் இருக்குது. ஓவரால் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மி 7 ப்ரோ வந்து இங்கே ரியல்மி 6 ப்ரோ விட உங்களுக்கு பெட்டராக இருக்குது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ ரியல்மி 7 ப்ரோ வாங்கலாமா இல்லை ரியல்மி 6 ப்ரோவே பெட்டர் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து ஐபிஎஸ் எல்சிடி பேனலாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தால் போதும், அதே சமயத்தில் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக ரியல்மி 6 ப்ரோ வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், பெஸ்ட் பில்ட் குவாலிட்டியில். அதே வந்து எனக்கு சூப்பர் அமோலட் பேனல் தான் வேணும், பெஸ்ட் பேட்டரி செக்டார் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து ரியல்மி 7 ப்ரோ உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரியல்மி 6 ப்ரோ வர்சஸ் ரியல்மி 7 ப்ரோ உங்கள் சாய்ஸ் என்னது? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.